அல்லிமு மின்னி மனாசிக்கக்கும், உங்கள் ஹஜ்ஜை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஃபைன்னி ரஜுலுன் மக்பூலுன் ஃபைன்னி மக்பூலுன், நான் விரைவில் கைப்பற்றப்பட இருக்கின்ற அடியானாக இருக்கிறேன் என்று சொல்லி 1,24,000 என்று சொல்லுகிறார்களே, பெரும் தொகையோடு அந்த சஹாபிகளோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றி ஹஜ்ஜி எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டினார்கள். அந்த காபத்துல்லாவை அவர்கள் தவாபு செய்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் சஹாபிகள் அன்றைக்கு நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் அறிவிப்பு செய்திருக்கிறார். அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜத்துல் விதா என்கின்ற நாம் சொல்லுகின்ற ஒரு அரஃபா பேருரை 9 அன்றைக்கு நிகழ்த்திய பேருரை பிரபல்யமானது. மனிதர்கள் எந்த விதத்து அடையாளங்களோடும் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர் தாழ்த்தப்படக்கூடாது. மொழியின் பெயரினாலே, இனத்தின் பெயரினாலே, இன்னபிற அடையாளங்களின் பெயரினாலே மனிதன் ஏற்றத்தாழ்வுக்குரியவன் அல்ல. இதெல்லாம் இடையில வந்துச்சு, மொழி குறுக்க வந்தது தான். அந்த மனுஷன் இந்த இனம் என்று சொன்னது இடையில் வந்தது தான். நீங்கள் அத்தனை பேரும் ஆதமுடைய சந்ததிகள், உங்களில் வேறுபாடு கிடையாது. குறுக்கே வந்துவிட்டதை வைத்து ஏன் மனிதர்களை நீங்கள் ஏற்றத்தாழ்வுபடுத்துகிறீர்கள்? லஃபதுல பில் அரபி, ஒரு அரபிக்கு சிறப்பு கிடையாது அல்லது அஜமி, அஜமியை விட. ஒரு அஜமியும் சிறந்தவன் அல்ல அரபியை விட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய அந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய அந்த உரை என்பது இருக்கிறதே, இன்றைக்கு மனித சமுதாயத்தினுடைய மிகச் சிறந்ததொரு வழிகாட்டுதலை பெற்றிருக்கிறது என்று உலகத் தலைவர்கள் சொல்லுவார்கள். அதில் சொல்லப்பட்ட சுருக்கம்தான் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா? 23 ஆண்டுகள் இஸ்லாத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்கிறார்கள். இறுதி பிரேருரையாக இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது, எது சுருக்கமா, அந்த சுருக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு பிரச்சாரத்தின் சின்ன ஒரு தொகுப்பை அன்றைக்கு சொன்னார்கள். இதுதான் இஸ்லாம். இதை போய் நீங்கள் பல்லி உவன்னி வலவாயா என்றிருந்து கிடைக்கிற இந்த செய்திகளை, சின்ன செய்தியாக இருந்தாலும் சரி, உலகத்துக்கு சொல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கு சொல்லப்பட்டது தான் உலகம் முழுக்க வியாபாரிகளாக பல்வேறு துறைகளில் இஸ்லாமியர்கள் வெளிவந்த போது ஹதீஸுகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய கோட்பாடுகளையும் இஸ்லாத்தை பற்றியும் செய்திகளையும் உலகம் முழுக்க கொண்டு போனார்கள். அன்று தொடக்கம் இன்று வரை இஸ்லாம் ஒரு எழுச்சியை, இஸ்லாம் பரவுதலை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவு செய்து ஊர் திரும்புகிறார்கள். அன்றிலிருந்து 80 நாட்கள் மட்டும்தான் நபி அவர்கள் இருந்தார்கள். சஃபர் மாதம், ரபியுல் அவல் மாதம் 12 மௌத்தாகி விடுகிறார்கள். துல்ஹஜ்ஜிலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. துல்ஹஜ்ஜுக்கு அப்புறம் முஹர்ரம், சஃபர் 2 மாதங்கள். சஃபர் மாதத்திலே நபி அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். ரபியுல் அவல் பிறை 12 நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை சுயிக்கின்ற அந்த நிகழ்வு நடந்தேறி விடுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஹஜ்ஜு, முதலாவது ஹஜ்ஜு மீது தான். ஹஜ்ஜு என்பது ஒன்று. உம்ராக்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை 4 தடவை செய்திருக்கிறார்கள். 3 தடவை நேரடியாக வந்திருக்கிறார்கள். ஒரு தடவை வருகிற போது தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஹஜ்ஜு 1 தடவையும் உம்ரா என்பது 4 தடவையும் நடைபெற்றிருக்கிறது என்று நாம் குறிப்புகளிலே பார்க்கிறோம். பெருமானாருடைய வரலாற்றை படிப்பதற்கும் அவருடைய வழிகளை பின்பற்றி நடப்பதற்குமான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.